நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துரை. வாசிப்பவர் தயாளினி காயாம்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தொடர்பில் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல். பொருளாதாரத்தின் நன்மைகள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தேவைப்படும் போது வழங்க ராஜாங்க அமைச்சர் தயார். பல்கலைக்கழக அனுமதியில் ஏற்படும் தாமதத்தை தவிர்ப்பதற்கான புதிய வேலை திட்டம். இந்த வருடம் மார்ச் மாதத்தில் தெங்குசார் பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் 19 மில்லியன் ரூபாவையும் தாண்டியுள்ளது. ஜப்பான் பிரதமருக்கும் பராகுவே ஜனாதிபதிக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் திருமதி யோகோ கமிகாவா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாட்டில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் ஜப்பான் இலங்கை எதிர்கால முதலீட்டு திட்டங்கள் குறித்தும் அதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை மற்றும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையிலான கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று பிற்பகல் வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்றது. அதன்போது உரையாற்றிய ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா நாட்டின் கடனை மறுசீரமைக்க முழு ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தார். அது விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் கமிகாவா நம்பிக்கை தெரிவித்தார். ஜப்பானின் உதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதன் மூலம் நாட்டின் அபிவிருத்திக்கு ஒத்துழைப்பதே இதன் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமைக்காக ஜப்பான் நட்பு ரீதியில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு இலங்கை மேற்கொண்டுள்ள முயற்சிகளையும் இலங்கையின் தேசிய ஒற்றுமைக்கான வேலை திட்டத்தையும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் பாராட்டினார். இதன்போது உரையாற்றிய அமைச்சர் அலி சப்ரி இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருந்த வேளையில் ஜப்பான் வழங்கிய ஆதரவை பாராட்டினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இந்த விஜயம் முக்கியமானது. ஜப்பானிய முதலீட்டாளர்கள் பல்வேறு துறைகளின் ஊடாக இலங்கையின் அபிவிருத்தியில் நுழைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். மக்களுக்கு இலவச காணிகளை வழங்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் புரட்சிகரமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலகில் எந்த நாடும் இதுவரை இவ்வாறான பாரிய வேலை திட்டத்தை செயல்படுத்தவில்லை. நாட்டின் வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தின் பலன்களை ஒரு பகுதியினர் அனுபவித்து வரும் நிலையில் மற்றொரு பகுதியினர் அதனை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதை அனுமதிக்க முடியாது. உரிமைய திட்டத்தின் கீழ் மகாவலி மக்களுக்கு இலவச காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வு புலனறுவை ராயல் மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. குறைந்த வருமானம் பெறும் மக்களை மேம்படுத்துவது இலவச காணி உறுதிப்பத்திர புரட்சிகர வேலை திட்டத்தை ஆரம்பித்ததன் நோக்கமாகும். இந்த காணி உரிமையுடன் அரசாங்கத்தின் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தில் இணைந்து கொண்டு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு மக்கள் உழைக்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். புலனறுவையை நாட்டின் பிரதான ஏற்றுமதி மாவட்டமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத அரசாங்கத்தை பொறுப்பேற்று மிக குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முடிந்தது. எதிர்வரும் சில வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஒன்றிணையுமாறு அனைவருக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இலங்கை மகாவலி அதிகார சபை 2,04,002 இலவச காணி உறுதிப்பத்திரங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவதை அடையாளப்படுத்தும் வகையில் 30 பேருக்கு காணி உறுதிகளை ஜனாதிபதி வழங்கி வைத்தார். நாட்டில் பெருமளவிலான மக்களுக்கு பல தலைமுறைகளாக தாம் வாழ்ந்து வரும் காணியில் நிரந்தர உரிமை இல்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். உரிமைய வேலை திட்டத்தின் ஊடாக மக்கள் பெற்றுக்கொண்ட நிரந்தர காணிக்கான உரிமையை ரத்து செய்ய எவராலும் முடியாது என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதியின் யோசனையில் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த வேலை திட்டம் பாரிய புரட்சியை ஏற்படுத்தும் என நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சினைகள் எழுந்துள்ளன. இவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி மேற்கொண்டுள்ள பணிகளை பிரதமர் தினேஷ் குணவர்தன பாராட்டினார்.
தேர்தலை நடத்துவதற்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை தேவையான போது வழங்குவதற்கு தயார் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 10 பில்லியன் ரூபாவாகும். நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். எந்த தேர்தல் நடத்துவது என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் அதிகாரிகளுக்கு உள்ளது. ஆனால் நாட்டை ஆட்சி செய்வதற்கு சரியான தலைவரை தெரிவு செய்வதற்கு ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்துவதே பொருத்தமானது என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதியில் ஏற்படும் கால தாமதத்தை தடுக்கும் வகையில் வேலைத்திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். தேவையற்ற தாமதங்களை தவிர்த்து கடந்த கொரோனா காலத்தில் மாணவர்கள் இழந்த கல்வி நேரத்தை படிப்படியாக மீட்டெடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அர்ப்பணிப்பும் அவசியமானது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காணப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் லொஹான் ராத்வத் தெரிவித்துள்ளார். ஆனால் மரபுரிமை திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் காணி தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காணி உறுதிப்பத்திரங்கள் இல்லாத மக்களுக்கு அவற்றை வழங்கும் வகையில் ஜனாதிபதியினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள உரிமைய வேலை திட்டம் மிகவும் பாராட்டத்தக்கதாகும் என ராஜாங்க அமைச்சர் லொஹான் ராத்வத் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2 அமைச்சுக்களின் விடய பொறுப்புகள் திருத்தி அமைக்கப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முன்பள்ளிகளுக்கான தேசிய கொள்கை ஒன்றை தயாரித்து அமுல்படுத்துவது மகளிர் சிறுவர் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் விடய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு கல்வி அமைச்சின் விடய பொறுப்பிற்குள் சேர்க்கப்பட்டுள்ளது. இலங்கை அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேசிய நீரியல் சட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்த வருடம் மார்ச் மாதத்தில் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபைக்கு தெங்குசார் பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் 19,131 மில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடிந்தது. அந்த அதிகார சபை வெளியிட்டுள்ள மாதாந்த அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தென்னை நார் 38,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாகும். இதன் மூலம் கிடைத்த வருமானம் 5,725 மில்லியன் ரூபாவாகும். கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 29% அதிகரிப்பாகும் என அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் தேங்காய்பால் ஏற்றுமதி மூலம் 3,122 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. ஏற்றுமதி செய்யப்படும் தேங்காய்பால் 7,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாகும். இதனை தவிர தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கட்பிட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்பில் இன்று கடல் அலை மேலெழக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்பில் 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரையான உயரத்திற்கு கடல் அலை மேலெழக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவிற்கும் தென் அமெரிக்காவின் பராகுவே ராஜ்யத்தின் ஜனாதிபதி சந்தியாகோ பெனாவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று பராகுவே ராஜ்ய தலைநகரில் இடம்பெற்றது. அதன்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற ஜப்பான் பிரதமர் தென் அமெரிக்காவுக்கு வருவது இதுவே முதல் தடவையாகும். தாய்வானுடன் ராஜதந்திர உறவுகளை கொண்ட ஒரே தென் அமெரிக்க நாடு பராகுவே என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் நிராயுத பாணியாக்கம் மறுசீரமைப்பு தொடர்பில் இணைந்து செயல்படுவதற்காக இருநாட்டு தலைவர்களும் உடன்பாட்டை வெளிப்படுத்தினர். வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாடுகளும் விரைவில் கைச்சாத்திட உள்ளன. ஆசிய நாடுகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வெப்பநிலை அதிகரித்து வருவதாக உலகளாவிய வானிலை ஆய்வு அமைப்புகளை சுட்டிக்காட்டி AFP செய்தி வெளியிட்டுள்ளது.
ஆசிய நாடுகள் பலவற்றில் கடந்த வாரம் 40 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகியது. அதன்படி மியன்மாரில் வெப்பநிலை 45 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. தாய்லாந்து, இந்தியா ஆகிய நாடுகளில் 44 பாகை செல்சியஸாகவும், பங்களாதேஷ், லாவோஸ், வியட்நாம், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளில் 42 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், சீனாவில் 41 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் குறைந்த வெப்பநிலையில் காணப்பட்டது. அபிவிருத்தி செய்திகள். இந்த வருடத்தின் முதல் 4 மாதத்திற்குள் 2771 இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை, இஸ்ரேல் அரசாங்கங்களுக்கு இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின்படி தாதியர், விவசாயம், நிர்மாணத் துறைகளில் இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இலங்கை மகளிர் அணிக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மகளிர் அணிக்கும் இடையிலான அரையிறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. போட்டி நாளை இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த தொடரின் ஆரம்ப சுற்றை இலங்கை மகளிர் அணி தோல்வியின்றி நிறைவு செய்தது. நேற்று இடம்பெற்ற போட்டியில் இலங்கை மகளிர் அணி அமெரிக்க மகளிர் அணியை தோற்கடித்து 18 புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். எல்ல பிரதேசம் தற்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் நிரம்பியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையால் அருவியை சுற்றியுள்ள சுற்றுலா விடுதிகளின் வருமானமும் அதிகரித்துள்ளது. நாளாந்தம் சுமார் 2000 சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் குறிப்பாக நீர்வீழ்ச்சிகளை அண்டிய பகுதிகளை பார்வையிட ஆர்வமாக உள்ளனர். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கடந்த காலங்களில் ஊழியர் சேமலாப நிதி அளிக்கப்படுவதாக சில தரப்பினர் குற்றம் சாட்டிய போதிலும் அவை அடிப்படையற்றவை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பாராளுமன்றம் ஒப்புக்கொண்ட வட்டி வீதத்தை விட ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டி விகிதம் 13% அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வட்டி வீதம் 9% காணப்பட்டது. காலநிலை அறிக்கை. நாட்டின் மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நாளை காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தொடர்பில் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் கலந்துரையாடல். பொருளாதாரத்தின் நன்மைகள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தேவைப்படும் போது வழங்க ராஜாங்க அமைச்சர் தயார். பல்கலைக்கழக அனுமதியில் ஏற்படும் தாமதத்தை தவிர்ப்பதற்கான புதிய வேலைத்திட்டம். இந்த வருடம் மார்ச் மாதத்தில் தெங்குசார் பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் 19 மில்லியன் ரூபாவையும் தாண்டியுள்ளது. ஜப்பான் பிரதமருக்கும் பராகுவே ஜனாதிபதிக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.